ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, சிஓஏ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இதில் வந்து இது 5வதுல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்பிளேயிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபைல் எப்போ க்ரியேட் பண்ணது, எத்தனை மணிக்கு, என்ன டேட்டு, அது என்ன டைப் ஆஃப் ஃபைலு, அது இல்லாமல் எத்தனை பைட்டு அது பிடிச்சிருக்கு, எந்த இடத்துல லொக்கேட் ஆகியிருக்கு, அது ரீட் ஒன்லி ஃபைலா அல்லது ரீடபிள் ஃபைலா அல்லது இதான் என்ன, எப்படி டைப்பாக ஃபைலோட டைப்பு, அது என்ன ஃபைலு, அந்த ஐக்கானோட வர்றது தான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது. ஃபுல்லும் அதோட ஸ்டோரி ஃபுல்லும் பார்க்குறது தான் டிஸ்பிளேயிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் எ ஃபைலு ஆர் ஃபோல்டர். இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைப்பாக பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பயோடேட்டாவையே எடுத்துப்போம். இங்கே இது எடுத்து இங்கே வைக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை கரெக்டாக அந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி, இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். அது பேர் பயோடேட்டா வேர்டு ஃபைலு. அது எத்தனை எங்கே இருக்குது, இப்போ டெஸ்க்டாப்னாலே சி, அது இல்லாமல் 13.3 கேபி, எத்தனை பைட்ஸு, கேபி இத்தனை, பைட்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 13.719 பைட்ஸு. அதுக்கப்புறம் வந்து எப்போ 2 மார்ச் இத்தனை மணிக்கு. இது வந்து ரீட் ஒன்லி ஃபைலா என்ன ஃபைலு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இது. இதையே இன்னொரு டைப்பில் பார்க்கலாம். இப்போ இது நம்ம மவுஸ் வழியாக பார்த்தோமா, ரைட் கிளிக் பண்ணி இப்போ என்ன பண்ணணும், அது எந்த ஃபைலில் வேணாலும் பார்க்கலாம். இப்போ இந்த இதுன்னு இருக்குது பாருங்கள், சிபியூன்னு போட்டிருக்கேன், சிபியூ. இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு மவுஸால் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இது கீபோர்டால் பார்க்குறது. முதல்ல பார்த்தது மவுஸால் பார்த்தது, இப்போ இது கீபோர்டால். இது பாருங்கள், சிபியூ எக்ஸ்ப்ளனேஷன்னு போட்டிருக்கேன். அப்புறம் எங்கே இருக்குது, 2.34 MB இருக்குது. அடுத்தது 1 மார்ச் க்ரியேட் பண்ணது சிபியூ. இது என்ன டைப் ஆஃப் ஃபைலு, அடோப் அக்ரோபேட் ஃபைலு. இப்படி தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கணும். இப்போ ஃபைலுக்கு பார்த்துட்டோம். இப்போ ஃபோல்டருக்கு பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ சிஓஏ ப்ராக்டிக்கல்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது டெஸ்க்டாப்பில். அதை என்ன பண்ணுறேன், அதே போல் ஷார்ட்கட் கீ ஆல்ட்டு, அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஹைலைட் ஆகிடுச்சு பாருங்கள், ஆல்ட்டு ப்ளஸ் என்டர். இப்போ அந்த ஃபோல்டர் என்ன, சிஓஏ ப்ராக்டிக்கல்ஸ். முதல்ல ஃபைலை பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எல்லோ கலரில் இருந்தாலே அது ஃபோல்டர். இப்போ பாருங்கள், சிஓஏ ப்ராக்டிக்கல்ஸ் எத்தனை சியில் தான் வச்சுருக்கேன். இது வந்து 128 ரீட் ஒன்லி. இங்கே பாருங்கள், ஆட்ரிபியூட்ஸ் என்ன, ரீட் ஒன்லி. எப்போ பண்ணது, 25, பாருங்கள், எப்போ பண்ணது, 25 பிப்ரவரி 2026 நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி தான் இதை பார்க்கணும். சரி, டெஸ்க்டாப்லேயே காமிக்கிறீங்க, எங்களுக்கு உள்ளார போய் காமிக்கல அப்படின்னு சொன்னீங்கனாலும், இப்போ நான் உள்ளார போய் காமிக்கிறேன். இப்போ மை பிசிக்குள்ளே போகிறேன். இப்போ இது வந்து எது வேணாலும், இப்போ டி கோலன்லேயே ஒன்று எடுத்து சொல்கிறேன் பாருங்கள். டி கோலனில் இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சனின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ லாஸ்டில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, போய் பார்த்தா அது எப்போ, ரஞ்சனிங்கிறது ஒரு ஃபோல்ட்ரு 17 KB டியில் இருக்குது. அதோட பேர் ரஞ்சனி. ரீட் ஒன்லி ஃபைலு 28 நவம்பரில் நம்ம க்ரியேட் பண்ணது. சரி, ஃபோல்டரை தான் பார்த்துட்டோம். இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்டர் லெட்டர் ரூல்ஸ்ன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதை முதல்ல ஃபோல்டர் பார்த்தோம், இப்போ ஃபைல். அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதை வந்து இப்படி கிளிக் பண்ணுவோம். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டு, ஷார்ட்கட் கீ ஆல்ட்டு ப்ளஸ் என்ட்ரு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லெட்டர் ரூல்ஸு 2 பிப்ரவரி பண்ணியிருக்கோம். இதை மாதிரி
தான் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், யூஸிங் கட் அண்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் டு மூவ் எ ஃபைல் அல்லது ஃபோல்டர், எது வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது கட்டு பேஸ்ட்டு ஆப்ரேஷனை பயன்படுத்தி ஒரு ஃபைலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது. வாங்க பார்ப்போம். இப்போ இது இங்கே டெஸ்க்டாப்லேயும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து மை பிசிக்குள்ளே திஸ் பிசிக்குள்ளே போய்க்கிறேன். திஸ் பிசியில் D:\, ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஃபோல்டர், ரஞ்சனின்னு ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதை மினிமைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். திரும்பவும் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். திரும்ப ஆல்ரெடி இருக்க ஃபோல்டர் திஸ் பிசிக்குள்ளே போயிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், D:\, தீபிகான்னு ஒரு ஃபோல்டர் எடுத்துடுறேன். அதையும் இப்படி வச்சுக்கிறேன். பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் இருக்குது, சுதா பயோடேட்டான்னு. அதை என்ன பண்ணுறேன், இப்போ 2 ஓப்பன் பண்ணியிருக்கேன். டெஸ்க்டாப்லேயும் ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை என்ன பண்ணுறேன், இது யாரோட ஃபோல்டரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யாரோட ஃபோல்டரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரஞ்சனியோட ஃபோல்டரு. இது யாரோட ஃபோல்டர், தீபிகாவோட ஃபோல்டரு. இப்போ பாருங்கள், டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதோ இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த இதில், அப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டேன்னா இப்போ அந்த சுதா பயோடேட்டாவில் ரஞ்சனிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன்னா, இந்த ஃபோல்டர் கொண்டாந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, அந்த ஃபோல்டரு அங்கேருந்து ரஞ்சனிக்கு வந்துருந்து டெஸ்க்டாப்பில் இல்லை பாருங்கள். ஓகேங்களா? இந்த சுதா பயோடேட்டா ஆல்ரெடி இங்கே இருக்குது, அதனால தான் இது பண்ணேன். இது வந்து ஃபோல்டரை வந்து கட்டு காப்பி. இதையே இன்னொரு மெத்தடில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இப்போ இந்த 28 பயோடேட்டான்னு 2811 அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ரஞ்சனிலேருந்து ரைட் கிளிக் பண்ணி கட்டு கொடுக்குறேன். கட்டு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த தீபிகான்னு ஒன்று இருக்கா, தீபிகாவில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி தீபிகா ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அங்கே வந்துருச்சா 28 ஏபிசிடி பயோடேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ரஞ்சனி இதில் இல்லை, ஆனால் தீபிகாவில் இருக்குது. இப்போ கட்டுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல, அந்த இருந்த இடத்துல அது கட்டாயிடும். இன்னொரு இடம் போயிருக்கோம் பார்த்தீங்களா, எந்த இடம், அதில் மட்டும்தான் அது காப்பியாக இருக்கும், பழைய இடத்துல இருக்காது. இது சேவுக்கும் கட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்பிளிட் டேபிள்னு ஒன்று இருக்குது. எதில் இருக்குது, தீபிகாவோட ஃபோல்டரில் இருக்குது. இதை கீபோர்டில் பண்ணுறேன். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுறோம். இப்போ கீபோர்டில் இப்போ என்ன பண்ணுறேன், கீபோர்டில் அதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+X கொடுக்குறேன். கீபோர்டில் Ctrl+X வந்து கட்டு. இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன், ரஞ்சனியோடதில் திருப்பி ரஞ்சனி இதை கிளிக் பண்ணிவிட்டு, நம்ம கிளிக் பண்ணோன்னா எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த டாப் பார் வந்து பாருங்கள், இது பேர் டைட்டில் பார். ரஞ்சனின்னு தெரியுதா, இங்கேருந்து இங்கே வந்தால் தீபிகான்னு தெரியுதா, இந்த பச்சை கலர் நல்லா தெரியும். அதில் என்ன கலரோ பச்சையோ ப்ளூவோ அந்த கலர் தெரியும். இங்கே போயிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு Ctrl+V பேஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஸ்பிளிட் டேபிள் இந்த தீபிகாலேருந்து ரஞ்சனிக்கு வந்துருச்சுங்களா. இப்படி தான் இது பேர் கட்டு காப்பி மெத்தடு, மெத்தடு. பார்த்தீங்கன்னா பழைய இடத்துல இருக்காது, புதிய இடத்துல மட்டும்தான் இருக்கும். இப்படி தான் கட் அண்டு காப்பி அப்படி பண்ணி ஃபைலையோ ஃபோல்டரையோ மூவ் பண்ணணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு.
அடுத்தது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், யூஸிங் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் டு காப்பி எ ஃபைலு ஃபோல்டர். முதல் கட்டு பேஸ்ட்டு, அது மூவ், ஏன்னா பழைய இடத்துலேருந்து சுத்தமாகவே கட் ஆகிடும். இப்போ காப்பி பேஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஒரு இடத்துலன்னு. இப்போ நான் டெஸ்க்டாப்லேயே 2 ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஒன்று தீபிகா, இன்னொன்று ரஞ்சனி. இப்போ 2 ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன், இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ஃபோல்டரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலும் இருக்குது. இது ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோஸும் இருக்குது. ஃபோட்டோ இப்போ எது வேணாலும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரஞ்சனியில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇஎஃப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா. இப்போ இந்த ஃபோல்டரை அதே போல் மவுஸ்லேயும் பண்ணலாம், கீபோர்ட்லேயும் நல்ல சிங்கிள் கிளிக் பண்ணி ஹைலைட் பண்ணி Ctrl+C கொடுத்து இந்த தீபிகா ஃபோல்டர் இருக்கா, இங்கே போயிட்டு திருப்பி மவுஸால் பேஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு, அந்த ஏபிசிடிங்கிறது இங்கே வந்துருச்சா, ஏபிசிடிங்கிறது இங்கே வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஸ் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ தீபிகாவில் இருக்க ஃபோட்டோஸுங்கிற ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஸுங்கிற ஃபைலை மவுஸால் பண்ண போகிறேன். இப்போ மவுஸால் அப்போ என்ன ஆகுதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. மவுஸால் பண்ணி தீபிகாவிலேருந்து ரஞ்சனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். போட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் காப்பியை கிளிக் பண்ணி இந்த ரஞ்சனி ஃபோல்டரை கிளிக் பண்ணி இந்த காலியாக இருக்க ஸ்பேஸில் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆப்ரேஷன் கொடுக்குறேன். அப்போ என்ன, இங்கேயும் பேஸ்ட் ஆகிடுதா, இங்கே பாருங்கள், அங்கே பேஸ்ட் ஆனது தான் இது. ஓகேங்களா, இங்கே பேஸ்ட் ஆனது இதை பாருங்கள் 4, இது 404. இப்போ அதே போல் இந்த ஏபிசிடிக்குள்ளே இப்போ ஃபைலையும் பண்ணிட்டோம், ஃபோல்டரையும் பண்ணிட்டோம். இந்த ஏபிசிடிக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. அது என்ன ஃபைலுன்னு பார்ப்போம். வேர்டு ஃபைலு, அதுக்கு பேர் ஏபிசிடிஎஃப். அதை திரும்ப என்ன பண்ணுறோம், ஹைலைட் பண்ணிவிட்டு ஒரு மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி Ctrl+C கொடுத்து இங்கே வெளியில் இந்த தீபிகா ஃபோல்டரில் வெளியில் அந்த ஃபைலை நான் காப்பி பண்ண போகிறேன். திருப்பி மவுஸால் Ctrl+V கொடுக்குறேன். வந்துடுச்சா வெளியில், அது ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, ஆனால் இப்போ நமக்கு வெளியில் வந்துடுச்சு. இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டர்லேருந்து அல்லது ஒரு ஃபோல்டருக்குள்ளேருந்து இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே, அப்படி இல்லைன்னா இப்போ ஃபோல்டருக்குள்ளேருந்து வெளியிலேருந்து ஃபோல்டருக்குள்ளே எப்படி வேணாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூக்கும் காப்பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அங்கே Ctrl+X கொடுத்து நம்ம போய் வைக்கிற இடம் Ctrl+Vயில் வேறு ஒரு இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா பழைய இடத்துல அந்த ஃபைலோ ஃபோல்டரோ இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் காப்பி பேஸ்ட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழைய இடத்துலையும் இருக்கும், Ctrl+C அங்கே கொடுத்து இங்கே Ctrl+V கொடுக்குறோம். அப்போ காப்பி அந்த பழைய இடத்துலையும் இருக்கும், நம்ம கொண்டு வந்து வச்ச புது இடத்துலையும் அந்த ஃபைலோ ஃபோல்டரோ ஃபோட்டோஷாப்போ அப்படி இல்லை மீடியா ஃபைலோ மியூசிக் ஃபைலோ எதை வேணாலும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கீபோர்டாலேயும் Ctrl+C Ctrl+V, மவுஸ்னால் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்லா படிங்க. டவுட்ஸ் எதுனாலும் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.